அவள் பிறந்தது சீரழிவின் பாதையில் சென்று கொண்டிருந்த ஒரு பேரரசில். இருந்தாலும் அவள் எழுந்து பல பேரரசுகளின் விதியை ஆட்கொண்டாள். பாலைவனத்தின் கல்லறைகளில் இருந்து ரோம பேரரசின் அரண்மனைகள் வரை அவளின் பெயர் ஒலித்தது. வரலாறு அவளை ஒரு கவர்ச்சிகரமான பெண்ணாகவே காட்டியிருக்கிறது. ஆனால் அவள் அதைவிட மேம்பட்டவள். அவளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அழைத்தனர். யுத்ததந்திர நிபுணர் மற்றும் பண்டைய எகிப்தின் கடைசி காவலாளி, மொழியறிஞர், அரசியல்வாதி, பல சூழ்ச்சிகளின் நடுவே உயிர் வாழ்ந்தவள். அவள்தான் மகாராணி 7ஆம் கிளியோபட்ரா. அவளின் கதையைதான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகிறோம். அவளுடைய வாழ்க்கை பேரரசர்கள், நாடக எழுத்தாளர்கள், வரலாற்றாசிரியர்கள் என அனைத்து தரப்பினரையும் ஈர்த்தது. 3000 ஆண்டு பழமையான நாகரிகத்தின் இறுதி அரசியாக இருந்தாள். இது காதல் கதை அல்ல, சர்ச்சைக்குரிய ராணியின் கதையும் அல்ல, இது ஆளும் சக்தியின் கதை. உலகின் மிகப்பெரிய பேரரசுக்கு எதிராக நின்று வரலாற்றின் திசையை மாற்றிய ஒரு பெண்ணின் கதை. ஆண்கள் கட்டிய உலகத்தில், ஆசையின் சுமையால் உடைந்து கொண்டிருந்த ஒரு பேரரசில், அவளுக்கு தனித்து ஆட்சி செய்யும் உரிமை இல்லை. ஆனால் அவள் ஆட்சி செய்தாள். வரலாற்றை மாற்றி எழுதினாள். இளம் வயதிலேயே ஒரு மகாராணி தன் சொந்த சகோதரனால் நாட்டை விட்டு விரட்டப்பட்டு ஜூலியஸ் சீசரின் அரண்மனைக்குள் தனியாக நுழைந்து ரோம பேரரசில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாள். சிலருக்கு அவள் தெய்வம், மற்றவர்களுக்கு சூழ்ச்சி நாயகி. ஆனால் அனைவருக்கும் அவள் ஆபத்தானவள். அவளைக் கிளறியது என்ன? காதலா? அதிகாரமா? உயிர் பிழைப்பா? ஏன் இந்த உலகம் இன்றும் கூட அவளின் புத்திக்கூர்மையை கணக்கில் கொள்ளாமல் அவளின் காதலர்களை மட்டுமே நினைவில் வைத்திருக்கிறது? இது புராணக்கதை அல்ல, இது ஹாலிவுட் கனவு கதையும் அல்ல. எகிப்தின் கடைசி தாழுமி மற்றும் பண்டைய உலகம் பயந்த கடைசி பெண். 7ஆம் கிளியோபட்ரா, அறிவின் நகரம், செல்வத்தின் மையம் என புகழப்பட்ட, ஆனால் சூழ்ச்சிகளால் அழிந்து கொண்டிருந்த எகிப்தின் நகரம் அலெக்சாண்ட்ரியாவில்தான் பிறந்தாள். அவளது குடும்பமான தாழுமி வம்சம் எகிப்தில் சுமார் 300 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்தது. அவர்கள் அலெக்சண்டர் என்ற மாவீரனின் கீழ் இருந்த தளபதியான முதலாம் தாழுமி தலைமுறையினரிடமிருந்து வந்தவர்கள். இரத்தத்தில் கிரேக்கர்களாக இருந்தாலும் அதிகாரத்தில் எகிப்தியர்களாகவே இருந்தனர். கிரேக்கர்களால் ஆளப்பட்ட ஒரு ஆப்பிரிக்க நிலம். அவர்கள் ஆட்சி செல்வச் செழிப்போடு இருந்தாலும் எகிப்து உள்நாட்டுக் கிளர்ச்சியால், ஊழலால் சிதைந்து கொண்டிருந்தது. அவளின் தந்தை 12ஆம் தாழுமி ஆட்சி செய்வதைவிட இசையில் அதிக ஆர்வம் கொண்டவர். பலவீனமானவர், கேலி செய்யப்பட்டவர், அதிகாரம் கைவிட்டுப் போவதை பார்த்துக் கொண்டிருந்தவர். ரோமனின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க அவர் மிகுந்த பணம் செலுத்தினார். இதனால் எகிப்து ரோமக் குடியரசுக்கு கடனடிமையானது. அவளது தாயார் வரலாற்றால் மறக்கப்பட்டவர். மகாராணியா அல்லது வைத்தியையா? யாருக்கும் உறுதியில்லை. நாம் அறிந்த ஒன்று, கிளியோபட்ரா அதிகாரம் எப்படி கைப்பிடி மணல் போல் நழுவிக் கொண்டிருக்கிறது என்பதை சிறுவயதிலேயே பார்த்தவள். ஆனால் அவள் சாதாரண அரச குழந்தை அல்ல. மற்ற அரச குழந்தைகள் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும்போது கிளியோபட்ரா மொழிகள், மருத்துவம், சட்டம், தத்துவம் என பல்வேறு துறைகளைப் பற்றி கற்றுக்கொண்டிருந்தாள். ஒருநாள் அவள் 9 மொழிகள் பேசினாள். அதில் அவளது மூதாதையர்கள் புறக்கணித்த எகிப்திய மொழியும் இருந்தது. சிறுவயதிலேயே மக்கள் மீது ஆதிக்கத்தோடு அல்ல, உண்மையான விசுவாசத்தின் வழியாக அவர்களுடைய விசுவாசத்தை பெற முடியும் என்பதை கிளியோபட்ரா உணர்ந்தாள். அவளது தந்தை நாடு கடத்தப்பட்டபோது அவளும் அவருடன் சென்றாள். அவள் தந்தை ரோமக் குடியரசிடம் உதவி கோருவதை பார்த்தாள். அவர்கள் அலெக்சாண்ட்ரியாவுக்கு திரும்பிய போது எகிப்து அமைதியாக இல்லை. அங்கு உள்நாட்டுப் போர், இரத்த உறவுகளே சூழ்ச்சி செய்து எப்படி வீழ்த்தலாம் என காத்துக் கொண்டிருந்தது. கிளியோபட்ரா இன்னும் இளம்பெண். ஆனால் அவளது மனம் ஏற்கனவே ஆயுதமாக மாறியிருந்தது. கிளியோபட்ராவின் தந்தையான 12ஆம் தாழுமி இறந்தபோது அவர் கடன்களால் சுமைப்பட்ட ராஜ்யத்தையும் வரலாற்றில் தோல்வியின் இலக்கணமாக மாற மனமில்லாத மகளையும் விட்டு சென்றார். வயது வெறும் 18. ஆனால் கிளியோபட்ரா அரியாசனம் ஏறினார். தனியாக அல்ல, 10 வயதே. அவளுடைய தம்பி 13ஆம் தாழுமியை திருமணம் செய்து, இது தாழுமி குடும்ப மரபு. சகோதர
சகோதரிகளுக்கு இடையே திருமணம் செய்வது. அவளது ஆட்சியின் தொடக்க நாட்களில் கிளியோபட்ரா துணிச்சலான முடிவுகளை எடுத்தாள். சட்டப்படி இல்லையெனினும் நடைமுறையில் தனித்தவளாக ஆட்சி செய்தாள். ஆனால் அலெக்சண்ட்ரியாவின் அரசவையில் இத்தகைய துணிச்சல் அவளுக்கு எதிரான ஒரு புகைச்சலை அரசவையில் ஏற்படுத்தியது. தம்பியின் ஆலோசகர்களின் சூழ்ச்சியால் தம்பியின் ஆணைப்படி அரண்மனையிலிருந்து விரட்டப்பட்டு நாடுகடத்தப்பட்டாள். நாணயங்களிலிருந்து அவளது உருவம் அகற்றப்பட்டது. அதிகாரம் பறிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரும்பாலோரும் ஓடிவிடுவார்கள், அல்லது கெஞ்சுவார்கள், அல்லது மடிவார்கள். ஆனால் கிளியோபட்ரா பாலைவனத்தை கடந்தாள். ரோமின் வாசலைத் தேடினாள். அங்கேதான் விதி அவளது கையில் கத்தியைக் கொடுத்தது. ஜூலியஸ் சீசர் என்ற மனிதரின் உருவில். அந்த நேரத்தில் ரோம் தனது மிகவும் சக்திவாய்ந்த தலைவர்களில் ஒருவரான ஜூலியஸ் சீசரை அலெக்சண்ட்ரியாவிற்கு அனுப்பியது. அவர் அலெக்சண்ட்ரியாவிற்கு வந்தது ஒழுங்கு நடவடிக்கையை பார்வையிட. ஆனால் அவர் கண்டது ஒரு கம்பளத்தில் மறைக்கப்பட்டு ரோம சாம்ராஜ்ய வீரர்களை தாண்டி பரிசை போல அவருடைய காலடியில் உருண்டு வந்தால். அந்த சந்திப்பு பலரால் காதல் என புரிந்து கொள்ளப்பட்டாலும் உண்மையில் அது ஒரு யுக்தியாகும். அந்த ஒரு தருணம் வரலாற்றின் திசையை மாற்றியது. அடுத்த நாள் விடியலுக்கு முன் சீசர் கிளியோபட்ராவுக்கு ஆதரவு தெரிவித்தார். மாலைக்குள் தோழமைப்படை அரண்மனையைச் சூழ்ந்தது. உள்நாட்டு போர் வெடித்தது. அலெக்சண்ட்ரியாவின் பெரிய நூலகம் எரிந்தது. ரோமரும் எகிப்தும் இரத்தத்தில் நனைந்தன. 13ஆம் தாழுமி இழுவையில் இருந்து தப்பிக்க முயலும் எலி போல நதியில் மூழ்கினான். அவள் மீண்டும் அரியாசனத்தில் அமர்ந்தாள். இனி தம்பியுடன் அரியாசனத்தை பகிர்ந்த பெண் அல்ல, ரோம சாம்ராஜ்யத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மாபெரும் வீரரின் பக்கத்தில் நிற்கும் ஒரு ராணி. சீசரும் கிளியோபட்ராவும் சேர்ந்து வாழ்ந்து அவர்களுக்கு சிசேரியன் என்ற ஆண் வாரிசு. ராஜ்யத்தின் இரத்தத்தோடும் பேரரசின் கனவோடும் பிறந்தவன். சீசருக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து இருந்தாலும் அவருக்கு ராஜ்யத்தை ஆட்சி செய்ய ஆண் வாரிசு இல்லை. கிளியோபட்ரா சீசருடன் ரோமிற்கு பயணித்தாள். குடியரசின் இதயமாகிய அந்த நகரில் அவளின் வருகை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரோமர்கள் அவளது அழகை ரசித்தனர். அவளின் ஆடம்பரத்தை வியந்து பார்த்தனர். வெளிநாட்டு ராணி, சீசரின் காதலி. வீனஸ் கோவிலில் சீசர் கிளியோபட்ராவின் சிலையை வைத்தார். வெளிநாட்டு மகாராணிக்கு கொடுக்கப்படும் அபூர்வமான மரியாதை. சில செனட்டர்கள் சீசர் அவளை திருமணம் செய்து கொள்வார் என கிசுகிசுத்தனர். மற்றவர்கள் சிசேரியனை தனது வாரிசாக அறிவிப்பார் என அச்சத்துடன் பார்த்தனர். இதனால் ரோமின் பாரம்பரியத்திற்கு அச்சுறுத்தலாகவே பார்க்கப்பட்டாள். குடியரசை காப்பாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையில் சீசர் ஒரு சதிக்குழுவினரால் படுகொலை செய்யப்பட்டார். அந்நிய நிலத்தில் ஆபத்தில் சிக்கி ரோமை விட்டு எகிப்துக்கு மீண்டும் புறப்பட்டாள். கிளியோபட்ரா சிசேரியனை தனது ஒரே இணை ஆட்சியாளராக அறிவித்தார். அப்போது அந்த குழந்தைக்கு 3 வயதாக இருந்தது. ஜூலியஸ் சீசர் உயிரிழந்தபோது கிளியோபட்ரா காதலனை மட்டும் இழக்கவில்லை, ரோமை எதிர்கொள்ளும் தன் கவசத்தையும் இழந்தாள். சீசரை கொன்ற புரூட்டஸ், காசியஸ் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கும் மார்க் ஆண்டனி மற்றும் சீசரின் தத்தெடுக்கப்பட்ட மகன் ஆக்டேவியனுக்குமிடையே போர் நடந்தது. அந்த போரில் வெற்றி பெற்று கிழக்கு பகுதி ரோம மாகாணங்களின் ஆட்சி மார்க் ஆண்டனியின் கையில் வந்தது. தனது நிலையை உறுதிப்படுத்த ஆண்டனி கிளியோபட்ராவை தார்ச்சஸ் நகருக்கு வருமாறு அழைத்தார். அவள் அந்த அழைப்பை மறுக்க முடியாத நிலையில் ஏற்றுக்கொண்டாள். நெயில் நதியின் மேல் பொற்கப்பலில் செல்வங்கள், தெய்வீகமான இசை, வாசனை தூபம் மற்றும் அரண்மனை சேவகர்களால் சூழப்பட்டவாறு ஐசிஸ் தேவியாகவே ஆடம்பரமாக வந்தாள். ஆண்டனி மயங்கிவிட்டார். அவர்களின் உறவு தனிப்பட்டதும் அரசியல் நோக்கத்துடனும் இருந்தது. ஆண்டனிக்கு தேவைப்பட்டது கிளியோபட்ராவின் செல்வம். கிளியோபட்ராவுக்கு தேவைப்பட்டது அவரது படைகள். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்கள் இருவரும் கிழக்கு மத்திய தரைக்கடலின் பெரும்பகுதியை ஆட்சி செய்தனர். ஆண்டனி கிளியோபட்ராவின் பிள்ளைகளுக்கு நிலங்கள் மற்றும் பட்டங்களை வழங்கினார். இந்த உறவு பல ரோமர்களுக்கு பாவச் செயலாகவே தெரிந்தது. ஆண்டனியின் தற்போதைய எதிரியாக உருவெடுத்த சீசரின் தத்தெடுக்கப்பட்ட மகன் ஆக்டேவியன் இதனை துரோகம் என்றார். கிளியோபட்ராவை ஆபத்தான கவர்ச்சி நாயகியாகவும்
ரோம பண்டிதரை அடிமையாக ஆக்கியவளாகவும் சித்தரித்தார். கிளியோபட்ரா மன்னர்களின் ராணி எனவும், சீசரின் உண்மையான பிள்ளை சிசேரியன், அதனால் சிசேரியனே சீசரின் உண்மையான வாரிசு என எகிப்து அறிவித்தது. அலெக்சண்ட்ரியாவின் இந்த அறிவிப்பால் ரோம சாம்ராஜ்யம் அதிர்ந்தது. இதை ஆக்டேவியன் மன்னிக்க முடியாத துரோகமாக பார்த்தான். கிரேக்க கடல்களில் ரோமாவின் ஆன்மாவுக்கான இறுதிப் போர் தொடங்கியது. கிளியோபட்ரா மற்றும் ஆண்டனிக்கு எதிராக ஆக்டேவியனின் கடற்படை எகிப்து பேரரசின் இறுதி மூச்சை நிறுத்தியது. ஆண்டனி மற்றும் கிளியோபட்ரா தோற்றார்கள். படைகள் சிதறின. அவர்கள் ஓடினார்கள். மன்னர்களாக இல்லை, வரலாற்றின் மீதமாய் தப்பிச் செல்லும் மனிதர்களாக. அலெக்சாண்ட்ரியாவுக்கு திரும்பிய ஆண்டனி மற்றும் கிளியோபட்ரா மீண்டும் ஒன்று சேர முயற்சித்தனர். ஆனால் முடிவு நெருங்கிவிட்டதென அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. கிளியோபட்ரா இறந்துவிட்டாள் என தவறாகச் சொல்லப்பட, ஆண்டனி தன்னைத்தானே கொன்று கொண்டார். அவர் இரத்தத்தில் விழுந்தபோது அவனை அவளது கல்லறைக்குள் கொண்டு வந்தனர். அவளது கைகளில் அவன் இறந்தான். இப்போது தனியாகிவிட்ட கிளியோபட்ரா இறுதி முடிவொன்றை எதிர்கொண்டாள். ஆக்டேவியன் அவளை இறங்கிக் கொண்டிருந்த உயிருடன் கண்டான். அவளை ரோமாவுக்குள் நடத்தி சென்று சங்கிலிகள் கட்டப்பட்ட ஒரு ராணியாக, வெற்றியின் அடையாளமாக காட்டவே விரும்பினான். ஆனால் கிளியோபட்ரா வாழும் காலத்திலேயே ஒருவனுக்கும் தலை குனியவில்லை. இறப்பிலும் தலை குனிய வைக்க யாராலும் முடியவில்லை. அவள் எவ்வாறு இறந்தாள்? பாம்பால் கடிபட்டா? விஷம் அருந்தியா? அல்லது கத்தியால் தன்னைத்தானே கொன்று கொண்டா? யாராலும் உறுதியாக கூற முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் எல்லோரும் உடன்படுகிறார்கள். அவள் இறந்தது அவளது சொந்த தேர்வின்படி. அவளது மரணத்துடன் தாழுமி வம்சம் முடிவுக்கு வந்தது. எகிப்து ரோம மாகாணமாக மாறியது. சிசேரியன் ஆக்டேவியனின் கட்டளையின்படி பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். ஆனால் கிளியோபட்ராவின் கதை அவளது மரணத்துடன் முடிவடையவில்லை. அவளது புராணம் தொடர்ந்தது. ரோமர்களுக்கு எச்சரிக்கை கதையாக இருந்தாள். ஷேக்ஸ்பியருக்கு அவள் துயர நாயகியாக இருந்தாள். இன்றைய உலகத்துக்கு அவள் இன்னும் மர்மமானவளாகவே இருக்கிறாள். பெண்களின் கண்ணோட்டத்தில் அரசியல் புத்திசாலித்தனத்துடன் அடங்காத மனவலிமையின் ஒரு சின்னமாக அவள் ஆட்சி செய்தது. பெண்கள் அதிகாரத்தில் இருக்கவே முடியாத ஒரு காலத்தில் அவள் அரியணையின் பின்னால் இல்லாமல் அரியணையின் மேல் இருந்தவள். அவள் பண்டைய உலகின் கடைசி மகாராணி. அவளுக்கு கிரீடம் தரப்படவில்லை. அவள் அதைத்தானே எடுத்துக்கொண்டாள்.